உறவுகளுக்கு அன்பான வணக்கம். 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தேர்தலாக, மாற்றத்தை விதைத்திருக்கக்கூடிய தேர்தலாக இது மாறியிருக்கிறது. வரலாற்று ரீதியாக ஒரு புதுமை படைத்திருக்கிறது. மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றதே மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக பலருடைய மனங்களில் இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கும் போது, அவருடைய கட்சி சார்ந்து 113 என்கின்ற பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றுவார்களா, அதுவே கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே பல பேரும் இணைந்து பல கட்சிகள் கைகோர்த்துத்தான் ஆட்சி அமைக்க வேண்டி நேரிடும் என்று சொல்லலாம். எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்த போதிலும் அந்த 113 என்கின்ற ஆசனத்தை கடந்து 141 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி 22 தேர்தல் மாவட்டங்களிலும் பெற்றுக்கொண்டது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பெறப்பட்ட தேசிய பட்டியல் 18 ஆசனங்களும் சேர்த்து மொத்தமாக 159 என்கின்ற 3/2 பெரும்பான்மையை அது நிரூபித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற நிலையில், நாங்கள் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களையும் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியேற்றி புதியவர்களை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவோம் என்கின்ற முயற்சியிலே திசை காட்டி சுத்தப்படுத்தும் என்கின்ற ஒரு வாக்கியத்தோடு அவர்கள் நுழைந்திருந்தார்கள். அந்த சுத்தப்படுத்தல் நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக 22 தேர்தல் மாவட்டங்களிலே 21 தேர்தல் மாவட்டங்களை வெற்றி கொண்டிருந்தது தேசிய மக்கள் சக்தி. இலங்கையினுடைய அந்த தேசிய படத்தை எடுத்து பார்த்தால் அதனுடைய 21 மாவட்டங்களும் முற்றுமுள்ளதாக அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்க ஒரே ஒரு இடம் மட்டும் மஞ்சள் நிறமாக வித்தியாசப்பட்டு நிற்கிறது. அதுதான் மட்டக்களப்பு மாவட்டம். இந்த முறை தமிழ் தேசியம் சார்ந்து வரக்கூடிய கட்சிகள் படுதோல்வி அடையப் போகிறது என்று சொன்ன நிலையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இதற்கு காரணமாக அமைந்த விஷயங்கள் என்ன, இதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதை பற்றி நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம். அதைவிட மிக முக்கியமாக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சொல்லப்படக்கூடிய தமிழர் பரப்பிலே இருக்கக்கூடிய பலரும் இந்த தேர்தலிலே போட்டியிடாமல் அவர்களாகவே ஒதுங்கிக் கொண்டார்கள். ஒரு சிலர் போட்டியிட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட மக்களினுடைய ஆணையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடியவர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள், ஜனாதிபதி சட்டத்தரணி, அவர் மொத்தமாக 15,039 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. உண்மை காலமாக இந்த சமூக ஊடகங்களில் ஒரு பிரபலமாக பேசப்பட்டு வந்தவர் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். எனவே அவர் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக 10 பேரோடு சுயேட்சை குழுவாக களத்திலே குதித்திருந்தார். எனவே அவருக்கும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. 20,487 வாக்குகளை பெற்று ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சுயேட்சை குழுவினுடைய ஒரே ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதி உள்நுழையக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவரை விட மிக குறைவான வாக்குகளையே இப்போது சுமந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அதை விட இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த சுயேட்சைக்குழு 17 போட்டியிட்ட கௌசல்யா நரேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளம் சட்டத்தரணி, அந்த பெண் தொடர்பான விஷயங்கள் கூட சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் பேசப்பட்டது. அப்படி இருக்கையில் அவர் கூட சுமந்திரன் அவர்களை கடந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக 15,789 வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பது நாங்கள் மட்டும்தான் இங்கே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த பல பேருக்கு இது மக்களினுடைய ஒரு பதிலடியாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். பல கட்சிகள் சேர்ந்து தேசியத்துக்காக கைகோர்த்த போது ஒற்றுமையின் பலனாக 22 ஆசனங்களை தக்க வைத்தவர்களுக்கு கடந்த முறை 16 ஆசனங்களை மட்டுமே தக்க வைக்க முடிந்தது. அதற்கு அடுத்ததாக இப்போது அதிலிருந்து குறைந்து 8 ஆசனங்கள் என்ற நிலை வந்திருக்கிறது. ஆனாலும் கூட தேர்தல் கள நிலவரங்களை பொறுத்தவரையில் இந்த 8 கூட கிடைக்குமா என்ற நிலை இருந்தது. ஆனாலும் அந்த 8 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. அந்த 8 ஆசனங்கள் கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டம். 3 ஆசனங்களை கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் தனதாக்கி கொண்டது. அதற்கு அடுத்தபடியாக திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்திலே கூட கடந்த முறை எந்த ஒரு ஆசனத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலும் கூட தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை சிறிய வாக்கு வித்தியாசத்திலே ஒரு ஆசனத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றிக் கொண்டது. திருகோணமலை மாவட்டத்திலும் கூட குகதாசன் அவர்களுக்கு அந்த ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திகாமடுள்ளை மாவட்டத்திலே கடந்த 2015ஆம் ஆண்டிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். ஆனால் 2020ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டிருந்தார். மீண்டும் அவருக்கான வாய்ப்பினை திகாமடுள்ளை தேர்தல் மாவட்ட மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்திற்காக. கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே இரா சாணக்கியன் அவர்களும்
கோவிந்தன் கருணாகரம் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல தமிழர்கள் தரப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களும் அதே போல மொட்டு கட்சி சார்பிலே கடந்த முறை களத்திலே இறங்கியிருந்த சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் தேர்தலிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார். மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு 2 ஆசனங்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு பரப்புரைகள் நடந்து வந்தன. கடந்த முறை சிறைக்குள் இருந்தே 54,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொண்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் அவர்களால் இந்த முறை ஆசனத்தை தக்க வைக்க முடியவில்லை. ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் இவர் 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகூடிய வெறுப்பு வாக்குகளாக 48,821 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தார். 2020ஆம் ஆண்டிலே நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவியிருந்தார். அதேபோல இரா சாணக்கியன் அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2020ஆம் ஆண்டிலே 33,332 என்பதாக இருந்தது. கிட்டத்தட்ட அதனுடைய 2 மடங்கான வாக்குகளை பெற்றிருக்கிறார் இந்த இரா சாணக்கியன் அவர்கள். அவருடைய அந்த வாக்கு வங்கியினுடைய அதிகரிப்பின் காரணமாகத்தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது குறை அல்ல. இந்த முறை 65,458 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிகூடிய வாக்குகளாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இவருக்கு இந்த முறை கிடைத்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக வைத்தியர் ஸ்ரீநாத் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இரா சாணக்கியன் அவர்கள் யார் என்கின்ற பார்வையில் பார்க்கின்ற போது அவர் 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி பிறந்தவர். இவர் முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த ராசமாணிக்கம் அவர்களினுடைய பேரனாக இருக்கிறார். இலங்கை சுதந்திர கட்சியினுடைய பட்டிருப்பு தொகுதியினுடைய அமைப்பாளராக கொஞ்ச காலம் பணியாற்றியிருந்தார். அதே போல முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களினுடைய ஆதரவாளராகவும் சிறிது காலம் செயற்பட்டிருக்கிறார் என்பது வரலாறாக இருக்கிறது. ஆனால் 2015ஆம் ஆண்டு இவர் நாடாளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியினுடைய வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்டத்திலே போட்டியிட்ட போதிலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அதன் பின்னர் 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு முதன்முறையாக அவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். எனவே அவருடைய வாக்குகள் கூட 33,332 என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதன் பின்னர் இந்த முறை அதனுடைய 2 மடங்கான வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பிரபு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 4 தமிழர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தில் இருக்கப் போகிறார்கள். அதைவிட மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த முறை தேசிய மக்கள் சக்தி சார்பிலும் பரந்துபட்ட அளவில் நாடளாவிய ரீதியிலே பலர் தமிழர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் பெண் வேட்பாளர்களும் அடங்குவார்கள். எனவே அவர்களும் இணைந்து அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இப்படி தமிழ் பேசக்கூடியவர்கள் இந்த முறை நாடாளுமன்றத்திலே இருக்கப் போகிறார்கள். இனிமேல் இந்த இனவாதமற்ற அல்லது மதங்களை சாடி நடக்கக்கூடிய அரசியலிலிருந்து விடுபடக்கூடிய கலாச்சாரம் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.